உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளும் 45 பேரில் 20 பேருக்கு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஹைப்படைட்டிஸ் சி என்ற வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மாத்திரைகளை கொடுத்து மடைமாற்றம் செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் குமுறியுள்ளனர். உயிருக்கே உலை வைக்கும் ஒரு தொற்றை மூடி மறைத்து படிவங்களில் கையெழுத்து வாங்கிய நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஹெப்படைட்டிஸ் சி என்ற வைரஸ் தொற்று ஏற்பட்டதையே மறைத்து தங்கள் உயிரோடு விளையாடுவது எந்த வகையில் நியாயம் என்பதே இவர்களின் கேள்வி. ஒருவருக்கு நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், கடுமையான சிறுநீரக காயங்கள் போன்ற காரணங்களால் சிறுநீரகங்கள் செயலிழக்கும் போது டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான திரவத்தை அகற்றும் ஒரு மருத்துவ சிகிச்சையான முறைதான் டயாலிசிஸ். இந்த டயாலிசிஸ் சிகிச்சையை நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 45 பேர் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக மருத்துவமனையில் மொத்தம் 9 இயந்திரங்கள் உள்ளன. அதில் 8 இயந்திரங்கள் பொதுவானதாகவும் ஒரே ஒரு இயந்திரம் மட்டும் மஞ்சள் காமாலை, HIV உள்ளிட்ட தொற்று பாதிப்பு ஏற்பட்ட நபர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வரும் 45 பேரில் 20 பேருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஹெப்படைட்டிஸ் சி என்ற வைரஸ் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. கல்லீரலில் வீக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் இந்த வைரஸ் தொற்று குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மருத்துவமனை நிர்வாகமோ செவிலியரோ அல்லது டெக்னீஷியன்களோ தெரியப்படுத்துவதில்லை என தெரிகிறது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக 2 மாத்திரைகள் கொடுத்துள்ளனர். சோஃபஸ்புவி டேப்லெட்ஸ் மற்றும் டெக்லடெக்ஸ்பிர் டேப்லெட்ஸ் ஆகிய மாத்திரைகள் ஏன், எதற்கு என எந்த விவரமும் தெரியாத 20 பேரும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துள்ளனர். இதனிடையே ஒருவருக்கு மட்டும் இந்த மாத்திரைகள் எதற்கு என்ற சந்தேகம் வந்ததால் வேறொரு மருத்துவரிடம் காண்பித்து விவரம் கேட்டுள்ளார். அப்போது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்று ஏற்பட்டால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் தான் என்பது தெரிய வந்தது. இந்த டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனி வார்டு வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு சந்தேகமாக்குது. எங்களுக்கு ஒரு ஏதோ சைன் வேணால் வாங்கிக்கிறாங்க அடிக்கடி, என்னன்னு தெரியல. எங்களுக்கு சைன் பாருங்கள், எங்களுக்கு இந்த வியாதி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த இதில் 20 பேருக்கு எஃபெக்ட் ஆயிருக்குது, ஆனால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா? எங்களுக்கு தெரியவே தெரியாது, இதை பற்றியே தெரியாது எனக்குன்னு. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கும் விவரத்தை கூறி உள்ளார். இதையடுத்து அனைவரும் சேர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது, டயாலிசிஸ் செய்யும் போது சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் தொற்று ஏற்படத்தான் செய்யும், அதெல்லாம் சாதாரணம்தான் என்று பொறுப்பில்லாமல் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. அதையும் மீறி விளக்கம் கேட்டபோது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என அசால்ட்டாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கையெழுத்து போட்ட பல பேரும் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க. இந்த படிக்காதவங்கனால என்ன, இப்போ இந்த கேள்வி கேட்ட இந்த மாதிரி படிக்காதவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுறீங்களே, கையெழுத்து வாங்குறீங்களே, இது எப்படின்னு கேட்டதுக்கு படிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற அளவு தான் பதில் சொல்கிறாங்க. இது குறித்து பேசிய பாதிக்கப்பட்டவர்கள், தொற்று ஏற்பட்ட நபருக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரத்தில் தங்களுக்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டதுதான் இத்தனைக்கும் காரணம் என்றும், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்றுக்கான மாத்திரைகள் சாப்பிடுவதால் வயிற்று வலி ஏற்படுவதாகவும் வாந்தி வருவதாகவும் நாக்கில் உள்ள சுவை அரும்புகளே உயிரிழந்து விட்டதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். ஒரே ஒரு பேஷண்ட் மூலமா வந்த ஒரு வைரல்னால பார்த்தீங்கன்னா 20 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால பாருங்க, பசி எடுக்கிறதுல, வயிறு வலி தாங்கவே முடியறதில்ல, நாக்கு அப்படியே டேஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு. தங்களை தனி அறையில் வைத்து சிகிச்சை அளித்ததோடு பல கையெழுத்துகளையும் வாங்கினார்கள் என்றும், தங்களிடமிருந்து பிள்ளைகளுக்கோ அல்லது பேரன் பேத்திகளுக்கோ தொற்று ஏற்பட்டால் அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகாதா என ஆதங்கம் தெரிவித்தனர். வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனி வார்டு வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு சந்தேகமாக்குது. எங்களுக்கு ஒரு ஏதோ சைன் வேணால் வாங்கிக்கிறாங்க அடிக்கடி. நாங்கள் என்ன பண்ணணும் ஏதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வியாதி பாருங்கள் சார். எங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது, நாளைக்கு இந்த பிளட் மிக்ஸ் ஆகி எங்கள் பசங்களுக்கு, எங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு போய் போயிடுச்சுன்னா அவங்களோட ஃப்யூச்சர் என்ன சார் ஆகிடுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அலட்சியமாக இருக்கிறாங்க.
மேலும் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதை மறைத்து தங்களிடம் கையெழுத்து வாங்கிய படிவத்தில் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்றால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல என்று அவர்கள் கைப்படவே எழுதி உள்ளதாக கூறிய பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்த மாத்திரைகளை ஒரு நாள் சாப்பிடாவிட்டாலும் கல்லீரல் பாதிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏமாற்று வேலையில் ஈடுபடுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினர். ஒரு கன்சர்ன் ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க. இந்த கன்சர்ன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுலாம் பிரிண்ட் ஆகியும் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கையில் எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த ஹெச்ஐவி ஹெச்சிபி அப்புறம் வந்துட்டு ஹெச்ஐவி இது வந்துச்சுனாக்கா நாங்கள் பொறுப்பு இல்லை, மீன்ஸ் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் தொற்றுநோய் நிபுணர் சுரேந்திரனும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்று உடனே கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர 6 மாதங்கள் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு நோயாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார். 6 மாசத்துக்கு மேல அந்த இன்ஃபெக்ஷன் உடம்புல தங்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா அதை கிரானிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைரஸ் போன உடனே 15 to 45% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த வைரஸை கிளியர் பண்ணிடுவாங்க. மிச்சமுள்ள பீப்புளுக்கு இது கிரானிக் இன்ஃபெக்ஷன், வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாக ஆயிடும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கிரானிக் இன்ஃபெக்ஷன் டைமில் அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது, அறிகுறிகளே தெரியாது. அதனால இது நம்ம அந்த டைமில் டயக்னோஸ் பண்ணவே முடியாது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்றால் மஞ்சள் காமாலை, கை கால் வீக்கம், வயிறு வீக்கம், புத்தி சுவாதீனம், கல்லீரல் புற்றுநோய் என அடுத்தடுத்து பாதிப்புகள் படையெடுப்பதோடு ஒரு கட்டத்தில் கல்லீரலையே மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என கூறினார். அதாவது கல்லீரல் வீக்கம், அதுவே இன்னும் நாட்கள் ஆச்சுன்னா சில பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு சிரோசிஸ் அப்படின்ற நோய் வரும். சிரோசிஸ் அப்படின்னா லிவர் கல்லீரல் வடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவர் செயலிழந்து மெல்ல 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 செயலிழந்து போய்கிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அட் ஒன் பாயிண்ட்ல லிவர் டோட்டலாக செயலிழந்துருச்சு அப்படின்னா அது லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, ஜாண்டிஸ் வரலாம், கை கால்களில் வீக்கம் வரலாம், வயிறுல வீக்கம் வரலாம், புத்தி சுவாதீனம் கம்மியாகலாம். ஸோ இது மாதிரி ஸ்டேஜஸ் போகும்போது அந்த லிவர் கம்ப்ளீட்டாக செயலிழச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லிவரையே மாற்றி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம். இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்று ஏற்பட காரணமாக இருந்த மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள பாதிக்கப்பட்டவர்கள் உதகை மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் எனவும் செவிலியர்களை வைத்தே சிகிச்சை மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். டாக்டர்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனைனால இங்கே ஸ்டாஃப்ஸ் மட்டுமே தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லைனாக்கா இங்கே உள்ள இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா கவலைக்கிடம் தான். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் அனீஷ்.